வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சீரியஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் 10 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு. அந்த வகையில் ஃபஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து ஒரு 10 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த எம்சிக்யூ டாபிக் வைஸ் பார்க்குறதுடைய மெயின் மோட்டோ, இதோடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஒரு ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஸோ நம்ம யூனிட் வைஸ் சாப்டர் வைஸ் ஃபஸ்ட்டு தரவாக படிச்சுக்கணும். அதற்கு அப்புறம் ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் ஒரு 10 எம்சிக்யூஸ் நம்ம எழுதி பார்க்குறது, அதாவது கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் எழுதி பார்த்து செக் பண்ணுறது நல்லது. அந்த வகையில் இது வந்து ரிவிஷன் பர்பஸுக்காக வேண்டி மட்டும்தான் யூஸ் ஆகும். அப்படி இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் வைஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, பர்டிகுலர் டாபிக் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியஸ்டான வேயாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ பிட்யூட்ரி கிளாண்ட், ஸோ இது வந்து எண்டோக்ரைன் சிஸ்டத்தில் நம்மளுடைய ஹியூமன் அனட்டமி, ஃபிசியாலஜி, பேசிக்கலி நம்ம ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இல்லை ஹெல்த் கேர் ப்ரொஃபஷ்னலில் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இருந்தாலும் இந்த சிஸ்டம்ஸ் படிக்கும்போது படிக்கக்கூடிய டாபிக், வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த பிட்யூட்ரி கிளாண்ட்? டு ரெகுலேட் பாடி டெம்பரேச்சர், டு கண்ட்ரோல் ஹார்மோன் செக்ரீஷன், டு ஃபில்டர் வேஸ்ட் ஃப்ரம் த பிளட், டு ப்ரொடியூஸ் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பொதுவாகவே எம்சிக்யூஸில் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்க மாதிரி இருக்கலாம். ஸோ டெம்பரேச்சர் ரெகுலேஷன் வராது. அடுத்து ஃபில்டர் வேஸ்ட் ஃப்ரம் த பிளட், இதுவும் வராது. இது வந்து கிட்னியோட ஃபங்க்ஷன். டு ப்ரொடியூஸ் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ், இது டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரிலேட்டடாக உள்ளது. டு கண்ட்ரோல் ஹார்மோன் செக்ரீஷன், இதுதான் வந்து பிட்யூட்ரியுடைய மெயின் ஃபங்க்ஷன். எதனால் அப்படின்னா, பிட்யூட்ரி வந்து மாஸ்டர் ஆஃப் கிளாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், கிளாண்ட்ஸோடைய மாஸ்டர். அதனால் டு கண்ட்ரோல் ஹார்மோன் செக்ரீஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் பார்ட் ஆஃப் த பிட்யூட்ரி கிளாண்ட் செக்ரீட்ஸ் ஹார்மோன்ஸ் தட் ரெகுலேட் அதர் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்? அதாவது அதர் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்னால் சுரக்கக்கூடிய ஹார்மோன்களை ரெகுலேட் பண்ணக்கூடிய பிட்யூட்ரியுடைய பார்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அதர் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தைராய்டு, அட்ரினல், பேன்க்ரியாஸ், இந்த மாதிரி மற்ற நாளமில்லா சுரப்பிகள் இருக்கும் இல்லையா, அந்த சுரப்பிகள்னால் சுரக்கப்படக்கூடிய ஹார்மோன்களை பிட்யூட்ரியுடைய எந்த பார்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆன்டீரியர் பிட்யூட்ரி, போஸ்டீரியர் பிட்யூட்ரி, ஹைப்போதலாமஸ் அண்ட் நன் ஆஃப் தி அபவுண்ட் இருக்கும். இதில் வந்து ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்டீரியர் பிட்யூட்ரி தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதாவது அடினோ ஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிட்யூட்ரியுடைய முன்பகுதி கதுப்பு தான் மற்ற எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்னால் சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்களை ஒரு கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஃபங்க்ஷனை செய்யக்கூடியது. அடுத்து, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஹார்மோன் secreted by the posterior pituitary gland that regulates water balance in the body? ஸோ இது வந்து ஆக்சிடோசின், growth ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ஆன்டிடையூரெட்டிக் ஹார்மோன், ஏடிஹெச்ன்ட்டு இருக்குது. ஸோ நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட்டர் பேலன்ஸ் இன் த பாடி, அதாவது எந்த பிட்யூட்ரி கிளாண்டு, எந்த பிட்யூட்ரி கிளாண்டில் சுரக்கக்கூடிய எந்த ஹார்மோன் ரெகுலேட்ஸ் வாட்டர் பேலன்ஸ் இந்த பாடின்னு சொல்லி கேட்குது. ஸோ ஆன்டிடையூரெட்டிக் ஹார்மோன் சொல்லி பார்க்கும்போது இட் டிக்ரீசஸ் இன் த ஃப்ளோ ஆஃப் யூரின். ஸோ அப்படி இருக்கும்போது வாட்டர் பேலன்ஸ் கூட சம்மந்தப்பட்ட ஹார்மோன் ஏடிஹெச் ஹார்மோன், ஆன்டிடையூரெட்டிக் ஹார்மோன். இந்த ஹார்மோன் செக்ரெட் ஆகிறது போஸ்டீரியர் பிட்யூட்ரி கிளாண்டில், அதாவது நியூரோ ஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிட்யூட்ரி சுரப்பியினுடைய பின்பகுதி கதுப்புலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் ஏடிஹெச். ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following hormone is not secreted by the anterior pituitary gland? அதாவது பிட்யூட்ரியுடைய முன்பகுதி கதுப்பில் சுரக்கப்படாத ஹார்மோன் இதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, பிட்யூட்ரியுடைய முன்பகுதிகளில் எந்தெந்த ஹார்மோன்கள்லாம் சுரக்கும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னெல்லாம் அப்படின்னா, growth ஹார்மோன், அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்னைசிங் ஹார்மோன், லியூட்டியோட்ரோஃபிக் ஹார்மோன். இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து
ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் வரக்கூடியது, அதாவது பிட்யூட்டரியுடைய முன்பகுதி கதுப்பில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 4 ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, growth ஹார்மோன், ப்ரொலாக்டின், இன்சுலின், ஏசிடிஹெச், அதாவது அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் நம்மளுடைய பேன்க்ரியாஸில் சுரக்கக்கூடியது. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இன்சுலின். என்ன கொஸ்டின் அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஹார்மோன் இஸ் நாட் செக்ரீட்டட் பை தி ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட். ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டில் சுரக்கப்படாத ஹார்மோன் வந்து என்ன அப்படின்னா இன்சுலின். அடுத்து வாட் இஸ் த பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் ரோல் இன் எண்டோக்ரைன் சிஸ்டம் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு கான்செப்டை எடுத்துக்கலாம். எண்டோக்ரைன் சிஸ்டத்தில் வந்து பிட்யூட்டரி கிளாண்டோட ரோல் வந்து எல்லா கிளாண்ட்ஸையும் ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டது, மாஸ்டர் ஆஃப் கிளாண்ட். அடுத்து விச் பார்ட் ஆஃப் த பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செக்ரீட்டிங் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணக்கூடியது ஆன்டீரியர் பிட்யூட்டரியா, போஸ்டீரியர் பிட்யூட்டரியா, அடுத்து இன்டர்மீடியட் லோபா, அடுத்து பார்ஸ் டியூப்ரோலிஸான்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா posterior pituitary. Which part of the pituitary gland is responsible for secreting hormones produced by the hypothalamus? Answer posterior pituitary. அடுத்து what hormone does the anterior pituitary gland secrete to stimulate the thyroid gland? Prolactin, growth hormone, thyroid stimulating hormone, adrenocorticotropic hormone. இந்த கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. அதாவது எந்த ஹார்மோன் பிட்யூட்டரியுடைய ஆன்டீரியர் லோபில் செக்ரெட் ஆகி தைராய்டு கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்குரிய ஆன்சர் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், TSH. ஓகே. அடுத்து விச் ஹார்மோன் இஸ் செக்ரெட்டட் பை தி போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் டு ஸ்டிமுலேட் யூட்ரைன் கான்ட்ராக்ஷன் டியூரிங் சைல்டு பர்த். குழந்தை பிறப்பின் பொழுது யூட்ரஸை கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் சுரக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சிடோசின், ஆன்டிடையூரெட்டிக் ஹார்மோன், வேசோப்ரெசின், growth ஹார்மோன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஆன்சர் வந்து ஆக்சிடோசின். ஓகேவா. ஸோ அதாவது சைல்டு பர்த் டைமில் நமக்கு ஆக்சிடோசின் ஹார்மோன் கருப்பையை சீராக சுருங்க செய்து கருவையும் தாய் சேய் இணைப்பு திசுவையும் வெளியேற்றுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல் லைஃப்லேயே படிச்சிருப்போம். இது எதில் படிச்சிருப்போம் அப்படின்னு நம்மளுடைய ஹையர் செகண்டரி எஜுகேஷனில் +2ல் ஜுவாலஜியில் படிச்சிருப்போம். அதாவது உடல் அமைப்பியல்னு ஒரு டாபிக் இருக்கும், ஃபிசியாலஜி, ஹியூமன் ஃபிசியாலஜி, அதில் படிச்சிருப்போம் தமிழில். ஸோ இப்போ நம்ம டிகிரி லெவலில் இல்லை நம்ம ப்ரொஃபஷனல் லெவலில் காலேஜஸ் வரும்போது அதே டாபிக்ஸ் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ட்ராக்ஷன் ஆஃப் யூட்ரஸ். ஓகேவா. ஸோ அதான் கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் ஆக்சிடோசின். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டிய ஆன்டையூரெட்டிக் ஹார்மோன், வேசோப்ரெசின், growth ஹார்மோன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. ஸோ கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா விச் ஹார்மோன் இஸ் செக்ரெட்டட் பை தி போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் டு ஸ்டிமுலேட் யூட்ரைன் கான்ட்ராக்ஷன் டியூரிங் சைல்டு பர்த்? ஆன்சர் ஆக்சிடோசின். அடுத்து வாட் இஸ் த நேம் ஆஃப் த டிசார்டர் காஸ்டு பை ஹைப்பர் செக்ரிஷன் ஆஃப் growth ஹார்மோன் இன் அடல்ட்ஸ்? அதாவது பெரியவர்களுக்கு growth ஹார்மோன் அதிக அளவில் சுரக்கப்பட்டால் வரக்கூடிய நோய் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அக்ரோமெகாலி, ஜைஜாண்டிசம், டுவார்ஃபிசம், குஷிங் சிண்ட்ரோம். ஸோ இதுக்குரிய ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே நம் growth ஹார்மோனுடைய ஹைப்பர் செக்ரிஷனுக்கு வந்து 2 ஆன்சர் உண்டு, ஜைஜாண்டிசம் ஆஸ் வெல் அஸ் அக்ரோமெகாலி. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள், இது ஜைஜாண்டிசமா இல்லை அக்ரோமெகாலியா அப்படிங்கிறத. இந்த கொஷின் வந்து நம்ம ஆடியன்ஸ்க்காக வேண்டி, வியூவர்ஸ்க்காக வேண்டி இந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். வாட் இஸ் த நேம் ஆஃப் த டிசார்டர் காஸ்டு பை ஹைப்பர் செக்ரிஷன் ஆஃப் growth ஹார்மோன் இன் அடல்ட்ஸ்? ஓகேவா. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹார்மோன் இஸ் நாட் செக்ரெட்டட் பை தி ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட்? இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதுக்குரிய ஆன்சர் வந்து இன்சுலின் தான். ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டிய ப்ரொலாக்டின், இன்சுலின், growth ஹார்மோன், அப்புறம் ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இன்சுலின் தான். அடுத்து வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், அதாவது ACTH, செக்ரெட்டட் பை தி ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட்? இதுக்கு என்ன
ஆன்சர் அப்படின்னா டு ஸ்டிமுலேட் தைராய்டு கிளாண்ட், டு ஸ்டிமுலேட் த அட்ரினல் கார்டெக்ஸ், டு ரெகுலேட் வாட்டர் பேலன்ஸ், டு ஸ்டிமுலேட் growth. ஸோ அந்த கிளாண்டோடைய நேம்லேயே அதோடைய ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ growth ரெகுலேட் பண்ணுதுன்னா growth ஹார்மோன், வாட்டர் பேலன்ஸ் வந்து பார்க்கும்போது ஆன்டிடையூரெட்டிக் ஹார்மோன், தைராய்டு கிளாண்ட் ஸ்டிமுலேட் பண்ணால் அதுக்கு பேர் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், டு ஸ்டிமுலேட் த அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்னா அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். ஸோ நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். What is the function of the hormone? What is the function of adrenocorticotrophic hormone? I mean ACTH secreted by the anterior pituitary gland. Answer to stimulate the adrenal cortex. Okay. அடுத்து which part of the brain is closely linked to the pituitary gland? அதாவது மூளையோடு மிகவும் நெருக்கமாக தொடர்புடைய பிட்யூட்ரி கிளாண்டோடைய ஒரு பார்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அது வந்து ஹைப்போதலாமஸா, செரிப்ரமா, செரிபெல்லமா, பிரெயின் ஸ்டெம்மான்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ செரிபெல்லம்ங்கிறது இப்போ 2 பார்ட்ஸ் நல்லாவே நமக்கு தெரியும். ஸோ அப்போ அது 2 ஆன்சர் கிடையாது. பிரெயின் ஸ்டெம்மா, ஹைப்போதலாமஸா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹைப்போதலாமஸ் தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். அதாவது விச் பார்ட் ஆஃப் த பிரெயின் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த பிட்யூட்டரி கிளாண்ட். ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹைப்போதலாமஸ். அடுத்து வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஹார்மோன் secreted by the posterior pituitary gland that regulates water balance in the body? இதுவும் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கொஸ்டின் தான். வாட்டர் பேலன்ஸ் இன் த பாடி, அதாவது ஆன்டிடையூரெட்டிக் ஆக்ஷனை கொடுக்கக்கூடிய ஹார்மோன் வந்து ஆன்டிடையூரெட்டிக் ஹார்மோன். அது வந்து என்ன அப்படின்னா ஏடிஹெச், வேசோப்ரெசின். ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி 2 ஆப்ஷனாக கொடுப்பாங்க சம்டைம்ஸு. அதனால் ஆன்சர் வந்து ஆன்டிடையூரெட்டிக் ஹார்மோன்னு சொல்லக்கூடிய வேசோப்ரெசின். ஆப்ஷன் ஏவும் கரெக்டு, ஆப்ஷன் சியும் கரெக்டு. ஓகேவா? ஆப்ஷன் போத் ஏ அண்ட் சி. ஏன் அப்படின்னா அந்த ஆன்டிடையூரெட்டிக் எஃபெக்டை கொடுக்கக்கூடிய ஹார்மோனே வேசோப்ரெசின் தான். அதனால் ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் சின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி சில கொஷின்ஸ் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து 4 ஆப்ஷன்ஸும் தெளிவாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? அடுத்து வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் ஹைப்போசெக்ரிஷன் ஆஃப் growth ஹார்மோன் இன் சில்ட்ரன்? அதாவது குழந்தைகளில் growth ஹார்மோன் வந்து கம்மியாக சுரந்தால் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஹைப்போசெக்ரிஷன் ஆஃப் growth ஹார்மோன் இன் சில்ட்ரன். ஜைஜாண்டிசம், அக்ரோமெகாலி, டுவார்ஃபிசம், குஷிங் சிண்ட்ரோம். 4 ஆப்ஷன் இருக்குது. வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் ஹைப்போசெக்ரிஷன் ஆஃப் growth ஹார்மோன் இன் சில்ட்ரன்? அதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா டுவார்ஃபிசம். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சில்ட்ரனில் டிங்கிற வேர்டு வருது, டுவார்ஃபிசமில் டி வருது, அதனால் டுவார்ஃபிசம் ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு கீ பாயிண்ட் தான். இப்படி தான் ஞாபகம் வைக்கணும்னு கட்டாயம் கிடையாது. நமக்கு படிக்கும்போது மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி டுவார்ஃபிசம், சில்ட்ரனில் ஹைப்போசெக்ரிஷன் ஆஃப் growth ஹார்மோன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே கொஸ்டின்ஸை நம்ம இன்னும் ஒரு டைம் ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல ரீகால் பண்ணிடலாமா? What is the main function of the pituitary gland? To control hormone secretion. Which part of the pituitary gland secretes hormone that regulate other endocrine glands? Answer anterior pituitary. What is the name of the hormone secreted by the posterior pituitary gland that regulates water balance in the body? It is ADH, antidiuretic hormone. Which of the following hormone is not secreted by the anterior pituitary gland? Answer insulin. Which part of the pituitary gland is responsible for secreting hormones produced by the hypothalamus? Answer posterior pituitary. What hormone does the anterior pituitary gland secrete to stimulate the thyroid gland? Answer thyroid stimulating hormone, I mean TSH. Next, which hormone is secreted by the posterior pituitary gland to stimulate uterine contractions during childbirth? Answer oxytocin. Next, what is the name of the disorder caused by hypersecretion of growth hormone in adult? Answer acromegaly. Hyposecretion அப்படின்னா dwarfism. Which of the following hormone is not secreted by the anterior pituitary gland?
இது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டில் செக்ரெட் ஆகாத ஹார்மோன் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்சுலின். ஏன்னா அது வந்து பேன்க்ரியாஸில் செக்ரெட் ஆகுது. மற்றபடி ப்ரொலாக்டின், growth ஹார்மோன், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எல்லாமே நம்மளுடைய ஆன்டீரியர் பிட்யூட்டரி சம்மந்தப்பட்ட ஹார்மோன்ஸ். அடுத்து, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் adrenocorticotropic ஹார்மோன் செக்ரெட்டட் பை தி ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் to stimulate the adrenal cortex. அடுத்து, which part of the brain is closely related to the pituitary gland? Answer, hypothalamus. அடுத்து, what is the name of the hormone secreted by the posterior pituitary gland that regulates water balance in the body? Answer, ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசோப்ரெசின். அதனால் போத் ஏ அண்ட் சின்னு சொல்கிறோம். அடுத்து, வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் ஹைப்போ செக்ரீஷன் ஆஃப் growth ஹார்மோன் இன் சில்ட்ரன்? இதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஆன்சர், டுவார்ஃபிசம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருந்த பிட்யூட்டரி கிளாண்ட் சம்மந்தப்பட்ட இந்த ஒரு 10 MCQs கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். இதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்து தான் படிக்கணும்னு கிடையாது. ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் பேசிக்காக ஒரு 10 MCQs எடுங்க. அதாவது நீங்கள் இப்போது ஒரு ஜிபேட் எக்ஸாமினேஷனுக்கோ, இல்லை தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கோ, இல்லை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட்டு, இல்லை எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் படிச்சிங்கனாலும் சப்ஜெக்ட் வைஸ், யூனிட் வைஸ், சாப்டர் வைஸ் முதல்ல டாபிக்ஸ் எழுதிக்கோங்க. ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் இப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து டெய்லி 1 hour 2 hour டைம் கிடைக்குதுனால் அதில் ஒரு 1/2 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எதுக்காக வேண்டினா MCQஸ்க்காக வேண்டி, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்க்காக வேண்டி. நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா 10 MCQ ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் எடுத்து அந்த 10 MCQவையும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இல்லை செப்பரேட் பேஜஸில் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டிங்கனால் ஒரு 300 சாப்டர் நீங்கள் படிக்கிங்க அப்படின்னா ஒரு 300 பேஜ் இல்லை 300 ஷீட்டில் எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பெட்டராக நீங்கள் எழுதணும்னு நினச்சிங்க அப்படின்னா A4 ஷீட் வாங்கி எழுதுறது பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம நோட்டில் எழுதுகிறோம் அப்படின்னா அதில் என்ன மெரிட்ஸ் என்ன டிமெரிட்ஸ் அப்படின்னா, மெரிட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கன்சாலிடேட்டடாக ஒரே நோட்டில் அடங்கிடும். ஆனால் நீங்கள் நிறைய சப்ஜெக்ட்ஸு 10-12 சப்ஜெக்ட்ஸ் படிக்கும்போது, இப்போ இன்றைக்கி வந்து ஃபார்மகாலஜி படிப்பீங்க, நெக்ஸ்ட் வீக் வந்து கெமிஸ்ட்ரி படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 10 பேஜஸ் ஃபார்மகாலஜியும் 10 பேஜஸ் கெமிஸ்ட்ரியும் அந்த ஒரு கண்டினியூட்டி கிடைக்காது. ஆனால் நீங்கள் இந்த A4 ஷீட் ஒரு பண்டில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 இயருக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஒரு 200 rupees இல்லை 250 rupeesக்கு வந்து ஒரு பண்டில் வாங்கினீங்க அப்படின்னா 1 இயருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எக்கனாமிக்கலி வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். பெர் டேக்கு 1 rupee ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் ஃபைல் பண்ணி வச்சுக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்டாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் எந்த டாபிக்ஸ் வந்து நல்லா தரவாக படிக்கணுமோ அந்த டாபிக்ஸில் உள்ள MCQவில் நோட்ஸை வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் எடுத்து ஃபைல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னும் தரவாக படித்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் லாஸ்ட்டில் ஃபைல் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஒப்பீனியன் தான், இப்படி தான் படிக்கணும்னு கிடையாது. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ஸு, ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் லைன் பை லைன் ரீட் பண்ணதுக்கப்புறம் படிக்கிறது நல்லது அப்படிங்கிறது நம்மளுடைய ஒப்பீனியன். அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க எந்த மாதிரியான டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா ப்ரிஸ்கிரைப் பண்ண டெக்ஸ்ட் புக்ஸ் ரெஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் உள்ள நோட்ஸ் எல்லாமே ஆத்தரைஸ்டாக இருக்கும். MCQ ஒன்லி ஃபார் ரிவிஷன் பர்பஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய அப்கமிங் தமிழ்நாடு மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கும் மற்ற எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒன்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ஒரு 10 MCQ மினிமம் கம்பல்சரி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். மேக்ஸிமம் 50 MCQs 100 MCQs வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தது. ஏன்னா ஒரு 10 MCQ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி ஒரு 300 MCQs நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது 100 கொஸ்டின்ஸ் இல்லை 200 கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபுல் டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. எனிவே, பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.